பாப்பா ஏய் யார பத்தி பாப்பானே அத முட்டத்துன போட்ட ஓ மை காட் அப்படியே வெட்டக்க ஒருவர் புட்டு எடுத்துறோம் அம்மால சொன்ன வெட்டக்க தாங்க மாட்டேன் ஏய் இந்த அனந்த காணகத்திலே அழகிய சிலையாக காட்சியளிக்கிறார் இப்பேற்பட்ட அழகான உருவத்தை இதற்கு முன்பாக பார்த்து அதுதான் அப்படியே அவ மூச்சலுக்கு என்ன செய்வா அடியாத மாடு படியாது அடிக்கிற அடியில மாதிரி அடியா என் வயது ஐயா 50 ஐயால 50 என்ன பார்த்தோம் உங்களை காட்டியா என்ன பார்த்து உபயோகிக்கிறா என்ன சொல்றீங்க பாத்தியா உங்களை பாத்தியாடியே யாரும் நல்லா காட்டு பண்ணி எல்லக்கல்ல மேல நாய் உட்காந்து என்னமா சொல்ல என்னமா சொல்ல சீர்வதிரே சீக்கிரம் பிக்கா குட்டி மாக்குட்டி புலி குட்டி பாரு அழகாதி அண்ணவே அழகு சென்றது உன்னை அடைய வேண்டும் என்பது சொன்னார் என்ன எனக்கு ஒரே ஒரு ஒன்னை கிஸ் மீ நோ கிஸ் மீ உம்மால ஒரு டச் மீ நோ டச் மீ ஒரு அக்கி பக்கி ஒரு சப்பம் சப்பா யார் மாமா டேய் நான் உண்டு நீ அம்மா மேல கைய வைக்கிறது அம்மாவோட தாலி அறுத்த பசங்க எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலி கட்டி பிடிச்சு ஒரே ஒரு முத்தம் இறுதியாக கேட்கிறேன் பத்து பழம் உனக்குல வந்து எனக்கு நடக்குதா அம்மா பாபா இல்ல தன்னி
உட்பட்ட பேரழகப்படுத்துவது பற்றி அட பாவி, நீ வழியில் தலைப்பிடிக்க பார்க்கிறாய். அது ஒரு கவனத்தை உயர்ந்த நீ 1000 கேட்டாலும் ஏதேனும் இருப்பது ஒரே முடியாது என்பது அகராதிலே கிடையாது. கோவலுக்கு வரவில்லை என்று புரியுமானே உன்னை கட்டி அடித்து இந்த சுவத்தை அடியால் விட மாட்டேன். ஒரே முத்த கொடுத்து முடியாதா? வேதனையால் வாடுகிறேன் போ 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 மன வேதனையால் வாடுகிறேன் போ போ வேதனையால் வாடுகிறேன் போ போ அணைகின்ற பொருள் வாங்க பலர் கூடலாம் அன்பென்ற மனம் வாங்க யார் கூடுவார் யார் கூடுவார் வேதனையால் வாடுகிறேன் போ வேதனையால் வாடுகிறேன் போ ஆடாமல் வாடுகிறேன் பாடபடி தேடுகிறேன் பஞ்சகனியை போய் விடலாம் உன்னை அடிப்பதாலோ பேசுவதாலோ ஒரே ஒரு முத்தம் முடியாதா? என்னமா நடந்தது? அண்ணா எனக்கு
அண்ணா என்று கத்தி கத்துக்கிட்டாயே எப்படி அம்மா காப்பாற்றுவேன் தங்கச்சி நீ எங்கம்மா இருக்கீங்க கண்ணு தெரியாதவன் நீயா? ஐயோ அவசரம் உனக்கு புரியல இரண்டு ஒன்றோடு ஒன்று மாமாக்கு லவ் கம்முது அதெல்லாம் பாய்ச்சலாம் உன்னை வாரி வச்சு எவ்வளோ உன்னை ஆயா கிடிச்சாடியா ஒன்று சேர்ப்போம் 2 பேருமே ஒண்ணு தரீங்க அவன் பாவாடை கட்டினா நீ தாக்கு போடுங்க 2 பேருமே ஒண்ணு அம்மா 2 பேரும் ஓடுதாங்க ஏய் என்னடா பண்ணி வாங்குவேன் ஏய் சொல்வதெங்கே ஏய் ஒதுங்க மச்சான் மாமா ஏய் இந்த நெத்தி பட்டல போய் ஒதுங்க யாவும் பஸ் ஏய் அவ எனக்கு தான் நான் உள்ள இட்டு போறேன் நீ உள்ள இட்டு போற நீ வெளியவே நின்று நான் காவலுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா புரோக்கு மட்டும் கத்து ஏய் இவரு உள்ள கூட்டி போறாரா நான் காவல் பிடிக்கிறோம் சொல்வத பார்த்தாரு மச்சான் ஏய் ஒதுங்க ஏய் ஏய் அம்மா என்ன நான் தெரியுங்க என்னடா நான் தெரியுங்க ஏய் அதுல ஏய் அந்த கோயிலை கட்டை கோயிலை அடிச்சு இதை எண்ணிக்கொண்டு அள்ளித்தண்டு மனம் விட்டு வருத்து விரும்பி நீக்குள்ளி வரும் மாநிலத்து தோழி அடி சிறு துன்பம் பெற்றால் எந்த நெஞ்சம் காயமடி அந்த பாவிய வாழ்க்கையை கெடுத்துட்டானா? அந்த பாவி உன் வாயை வாயை கீக்கிற வரைக்கும் நம்ம பண்ண அந்த பாவியை கதை சூறையாடி விட்டானா?
கற்பே தெரியாத கற்பு போனா என்னப்பா என்னன்னா ஷோ பண்ணி ஒரு நேரம் வச்சு போட்டியா யாருமா போன் உங்களை சாவடிச்சிடுவேன் என்ன கேக்குறவா வாழ்க்கையில எத்தனையோ பெண்களுடைய கற்பை சூறையாடுகின்றேன். அதை எப்படி பயன்படுத்துறது தெரியுமா? உன் பையன் பருவனோட தண்ணி ஊற்றி விளையாடி நடத்துறாங்களா? வாழ்க்கையிலே எத்தனையோ பெண்களுடைய கற்பை சூறையாடுகின்றேன். அது லிபர்ட்டி விதிவிலக்கால் உன்னை திருமணம் செய்து கொள்ளவே முடியாது. அப்படி உனக்கு திருமணம் வேண்டும் என்றால் நிக்கிறா பாரு, இவனை கட்டிக்கோ. இவனை கட்டிக்கிட்டு நான் கண்ணு முன்னாடியே வைக்க போறதுக்குள்ள தள்ளி திருமணம் என்பது எங்கள் அகராதிலே கிடையாது. சொல்வதை கேள். உடம்பில் உயிர் இருக்க வேண்டும் என்ற தினத்தை விட்டு போ. முடியாதா? இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாயே தண்ணீர் கொண்டு வர சென்ற உனக்கு என்னப்பா நடந்தது? நீ எங்கப்பா இருக்கு? எங்க கேட்டு தேடுவேரப்பா? நீ எங்கப்பா இருக்கு?
இப்படி அனுபவமா காட்சியளிக்கிறாயே எல்லாருக்கும் பொட்டு பைக்கு, எல்லாருக்கும் பைக்கு. ஒட்டியா தேவடியா உன்னை பைத்தியம் ஆகிக்கிறான் இவன் தான் தெரிந்தான். அவன் கெடுத்திருப்பாங்கன்னு தெரியாது மசால் உணவு தங்கச்சி ஏய் பைத்தியம் உனக்கு என்னமா நடந்தது ஓடி தேவடியா உன்னை இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாயே ஏய் பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாயே அம்மா என் தங்கச்சி என்ன தெரியலையே அம்மா என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே மழையடி மழையாக வளர்ந்து வரும் சின்னவளே பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்முரங்கு கண்மணி கண்முரங்கு தளிரோ அம்மா தங்கச்சி நீ எங்க உன்னை எங்க பைத்தியம்
இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாலே ஏய் ஏய் பைத்தியம் பிடித்து போல் ஐயா ஐயா சும்மா தடிக்க ஓடாதயா ஐயா ஏய் போடா வாயே ஏய் பைத்தியம் வாடி வா தங்கச்சி சாக்லேட்ல எங்கம்மா இருக்கு தங்கச்சி தங்கச்சி என்ன கருப்பு சொல்லுவாங்க அம்மா ஏய் நம்ம யாரை கெடுத்தது பாரு கெடுத்துட்டாங்களா கேளுங்க அப்புறம் போனே நம்ம யாரை கெடுத்தது சொல்லி தூங்க போட்டாங்க இவன் எடுக்கா யாரது அம்மா ஐயா ஐயா இரு பார்வையும் தெரியாதடி இந்த பெண்ணை கெடுத்து ஐயோ சொன்னால கேட்பான் ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா ஐயோ அம்மா என் தங்கச்சி சுய நினைவு இல்லாமல் பேசுகின்றாளே என்ன நடந்து தெரியாமல் பேசுகின்றாளே ஐயா இரு கண்களை இழந்து இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே நான் ஏழை கிடையாது ஐயா நான் ஏழை கிடையாது ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் உண்மைதான் ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகட்டத்தில் எப்படி அனாதையாக ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை இழந்து இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே காரணம் என்னவென்று கேட்கின்றீங்களா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா ஐயா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா ஐயா இவனுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு சத்தியம் தவறாத சத்தியம் உண்மைத்தான் ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா குழந்தைகள் இவருடைய அண்ணன் பேரு முரளி முரளியே என்னுடைய பேரு முத்து என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி என் தங்கச்சி ஒரு நாட்டின் இளவரசி ஐயா இளவரசி ஐயா ஒரு நாட்டின் இளவரசி உனது பெயர் முத்தழகியா இல்ல என் பேர் தான் சிம்ரன் ஐயா அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும்